அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் இந்த அதிகாலை ஆராதனை நேரங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நாம் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த 20ஆம் தேதி காலையிலும் உம்மை நோக்கி பார்க்க 20வது நாள் உபவாச ஜெபத்திலும் உம்முடைய அன்பை ருசிக்கு கொடுத்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஸோ அன்பு நேயர்களே, இன்றைக்கு நமக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3 தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளில் கூட தேவன் நம்மை இந்த வேத வாசிப்பை ஆசீர்வதித்து தருவார். அதுக்கு முன்பாக நாம் இந்த நாளில் கூட இந்த நாளில் புதிதாக வருடத்தின் புத்தகத்தின் முதல் அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே முழுவதும் வாசித்து முடித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வசனம் வைத்து, ஒவ்வொரு அதிகாரம் வைத்து இன்றைக்கு மீண்டும் நாம் துவங்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உன்னாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உன்னாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கைகள் நீட்டினால் நோய்கள் மறையுதையா. உன் பெயரால் கைகள் நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மலைகள் செம்மறி போல் துள்ளியது ஏனையா. மலைகள் செம்மறி போல் துள்ளியது ஏனையா. குண்டுகள் ஆடுகள் போல் குதித்ததும் ஏனையா. குண்டுகள் ஆடுகள் போல் குதித்ததும் ஏனையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அனந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே. அனந்திர பாதையிலே
ஜனங்களை நடத்தினீரே. கற்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. கற்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறீ. உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறீ. கரையின் காகங்களுக்கு மகிழ்கிறீ. கரையும் காகங்களுக்கு இறை கொடுத்து மகிழ்கின்றே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினீ. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினீ. இரவை ஆள்வதற்கு விண்மீனை உருவாக்கினீ. இரவை ஆள்வதற்கு விண்மீனை உருவாக்கினீ. கூடுமே எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆம், இன்றைக்கு நாம் வாசிப்போம் ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கண்டு தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகிய முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய உண்டாக கடவுள் என்றும் அது ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கடவுள் என்றும் சொன்னார். தேவன் ஆகாய உண்டு பண்ணி ஆகாயவருக்கு கீழே இருக்கும் ஜலத்திற்கு ஆகாயவருக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கி அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாயவருக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடிய காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின்கள் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது பிள்ளையும் விதவையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கரிய விஷயங்களையும் முளைப்பிக்க கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது பிள்ளையும் தங்கள் ஜாதிகளின்படி பிறப்பிப்பதைக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படி தங்கள் விதைகளுடைய கனிகளை கொடுக்கும் விட்சங்களை முளைப்பித்து தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடிய காலம் ஆயிட்டு 3ஆம் நாள் ஆயிற்று. தேவன் அது பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நட்சத்திரங்களையும் குறிப்பதற்காக இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவு சுடர்களை இருக்க கடவுது என்றார். அது அப்படி ஆயிற்று. தேவன் பகலை ஆழ பெரிய சுடர்களையும் இரவாறு சுடர்களும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கின. அவைகள் பூமியின் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆழ வெளிச்சங்களையும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகும். தேவன் அவைகளுக்கு வானம் என்கிற ஆகாய விரிவு வைத்த தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடிய காலமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவையும் பறவைகளையும் ஜனிப்பிக்கப்படுவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படி திரளாக ஜனிப்பிக்கப்பட்ட சகலது நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளை சிருஷ்டித்தார். அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகள் ஆசீர்வதித்து தங்கள் பலகி பெருகி சமுத்திரத்தையும் ஜலம் நல்லதன் பறவை பூமிகள் பெருக கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலம் விடியற்காலமாகி 5ஆம் நாள் ஆயிற்று.
பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவஜாதி நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான பிறப்பிக்கடுவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் வரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின் சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஒரு சகல பிராணிகளையும் ஆளக்கடவுது என்றார். தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவரை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரன் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன் இதோ பூமியில் எங்கும் விதைக்கும் சகலவித பொண்டுகளையும் விதைக்கும் கனியாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களும் அகத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான எல்லா பொண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாக இருக்கிறது. சாயங்காலம் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற மன்னாவாகிய வார்த்தை கண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் செய்கிறது எல்லாவற்றையும் நல்லது என்று காண்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகிமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிருஷ்டிப்பின் மகிமையை பார்த்து ஒரு நாள் ஒரு சிருஷ்டிப்பு ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். உருவாக்கினுடனே அது நல்லது என்பதை அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு திருப்தி காணப்படுது. அந்த திருப்தி காணப்பட்ட உடனடியாக அதை அவர் பார்க்கிறார். பார்த்து அதை பார்க்கும் பொழுது அவர் காண்கிறார். முதலாவது பார்த்திங்கன்னா 10ஆம் வசனத்தில் சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஒவ்வொன்றையும் பிரிக்கும் பொழுது அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு நல்லது என்று தோன்கிறது. எல்லாம் பார்க்க அழகாக ஆண்டவர் அப்படியானால் ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து சிருஷ்டித்து ஒவ்வொன்றையும் அவர் பார்க்குறார். எப்படி இருக்கிறது என்று அவர் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவு நம்மேலே ஒரு கரிசனை இந்த உலகத்தின் மேலே அவருக்கு கரிசனை இருக்கிறதை காண்கிறோம். இரண்டாவதாக தொடர்ந்து நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே பூமியிலே சிலவித கனிகளையும் எல்லாவற்றையும் அவர் செய்கிறார், உருவாக்குகிறார். படைத்து பண்போது அந்த கனிகளை முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நல்லது என்று காண்கிறார். அடுத்து விடிய காலமாகி 3ஆம் நாள் ஆகி விடுகிறது. 3ஆம் நாள் ஆன பின்பு ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் அங்கே கொண்டு படைக்கிறார். படைத்து கொண்டு ஒவ்வொன்றை படைத்து கொண்டே இருக்கிறார். படைத்து அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்த்து ரசிக்கிறார். அவருக்கு அதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம். அவர் ஒவ்வொன்று உருவாக்குறார் என்றால் அது அதனுடைய பலன் தர வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம். அடுத்து 18ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம், பகலையும் இரவையும் ஆள வெளிச்சம் இருளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் என்று பார்த்து இவைகளை ஆளட்டும் என்று சொல்லி பகலையும் இரவையும் பிரித்து அங்கே ஒரு ஆகாய உருவை வைக்கிறார். வானத்திற்கு வானம் என்று பெயரிடுகிறார். பூமிக்கு பூமி என்று சொல்லி இருளுக்கும் வித்தியாசம் என்பதை கண்டு அங்கே அவர் கண்டு மகிழ்ச்சி அடைகிறதை பார்க்கிறோம். மீண்டும் தொடர்ந்து ஆண்டவர் அப்படியே ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்து பறவைகள் மிருகங்கள் பூமி ஒவ்வொன்றையும் சிருஷ்டிக்கிறார். மீண்டும் சிருஷ்டித்து அவர் 21ஆம் வசனத்தில் தேவன் மகாமச்சங்களையும் ஜலத்திலிருந்து தங்கள் ஜாதியின்படி திரளான ஜமிக்கப்பட்ட ஜகல நீர்வாழும் ஜந்துகளையும் சிறகுள்ள ஜாதி அதன பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அவருக்கு அவர் ஒவ்வொன்றையும் பாருங்கள் எவ்வளோ பார்த்து அவர் ரசித்து கொண்டே இருக்கிறார். அதோடு நின்று விடவில்லை. தொடர்ந்து இன்னும் அவர் விடிய காலம் ஒவ்வொரு நாள் ஆயிட்டு 5 நாள் ஆகியிருக்கிறது. 5 நாள் ஆன பின்பு மீண்டும் அவருடைய படைப்பும் அவருடைய வழிநடத்துதலும் அதிகமாக காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றையும் அவர் செயல்படுகிறார். 25ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் தேவன் பூமியில் ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி நாட்டு மிருகங்களையும் பூமியெல்லாம் ஒரு பிராணிகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அது பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் உண்டாக்கி அதுவும் அவர் நல்லது என்று கண்டு சந்தோஷப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக தேவ பிரசன்னம் ஆண்டவருடைய நடத்துதல் அப்படியாக அவர் கண்டுகொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் காண்கிறவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் கண்டு அதோடு நின்று விடாதபடி தொடர்ந்து அவர் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை ருசிக்கிறவராக அவர் காண்டு கொண்டே இருக்கிறார். அவர் பலுகி பெருகி நடமாடுகின்ற பின்னும் தேவன் இதோ
பூமியின் தேவன் எங்கும் விதை தரும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுள் என்று பூமியில் சகல மிருகங்களுக்கு சகல பிறகுகளுக்கும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பொண்ணுகள் ஆகாரமாக கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் படைத்து அதை நல்லது என்று கண்டு சந்தோஷிப்பிக்கிறதை பார்க்கிறோம். 5 நாளிலும் படைப்பை பார்த்து ஆண்டவர் ஒவ்வொன்றையும் கண்டு சந்தோஷப்படுறாக வேண்டும். இதை நான் பார்க்கும் பொழுது நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு கரிசனை இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து ஆண்டவர் படைக்கிற ஒவ்வொரு காரியம் பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். நாம் நன்றாக காட்சி அளிக்க வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பம். அவர் அதற்காகத்தான் நம்மை உருவாக்கியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அவருக்கு தெரிகிறது. நாம் எப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த வகையாக நாம் காணப்பட வேண்டும் என்பது அவர் அறிந்திருக்கிறார். அறிந்து அதற்கேற்றாற் போல அதில் இருக்கிற சீர்கேடுகளை எல்லாம் மாற்றி நம்மை சீர்படுத்தி சரியாக வைக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச நாட்களிலும் சில வேளை நம்ம ஒரு இன்றைக்கி 20வது நாளிலும் கூடி ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சில வேளை நம்மளை சுத்திகரித்து ஆண்டவருடைய விருப்பமானபடி அவர் வணைந்து கொள்வார். நாம் அவருடைய கரத்திலே கொடுக்க வேண்டும். பாருங்கள், பூமியே முழுவதும் வானம் பூமி உலகமே அவருடைய கையில் கொடுக்கப்பட்டு அவருடைய விருப்பப்படி அவர் வணைந்து அவருடைய மகிமை வெளிப்படுத்தினது. அப்பொழுது அதே போல் நாமும் அவருடைய கருத்தில் நம்மை முழுவதும் கொடுக்கும் பொழுது நம்மை அவருடைய விருப்பப்படி வணைந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். அதற்காக முழுவதும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அவருடைய மகிமை நம்மிலே காணப்படும். சில வேளை உபவாச நாள் 20 நாள் ஆகிடுது, படமிடப்பட்டு இருக்கும், சுத்திகரிக்கும். அவர் பாருங்கள், ஒவ்வொன்றையும் உருவாக்குறதுக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது. அதே போல் ஆண்டவர் நம்மை நிச்சயமாக நன்றாக உருவாக்கி எடுக்கிறார். உருவாக்கி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அவர் இன்றைக்கு நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி அவருடைய அன்பை ருசிக்க காத்திருப்போம். அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். பாருங்கள், ஒவ்வொன்றும் 1 2 3 4 5 4 6 அவர்கள் படைத்து 5 நாள் முடிந்து அடுத்த 6ஆம் நாளும் ஆயிட்டு முடிகிறது. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொன்றையும் படைத்து ரசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு செய்வார். நாம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் கூட நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறீரப்பா. நீங்கள் எங்களை ஒவ்வொன்றும் உம்முடைய படைப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் ஒவ்வொன்றையும் நீர் வேறு விரித்து ஒவ்வொன்று பார்த்து அழகுபடுத்தி அதை பார்த்து சந்தோஷப்படுகிறீரப்பா. அதில் ஒவ்வொன்றிலும் ஒரு திருப்தி உமக்கு வருகிறது. அது நன்றாக இருக்கிறது என்று கண்டு பின்பு அடுத்த காரியத்தை செய்கிற. அதே போல் எங்களையும் இந்த நாட்களில், இந்த உபவாச நாட்களிலும், இந்த அதிகாலை ஆராதனையில் கூட நாங்களுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களையும் நீர் வணைந்து கொண்டிருக்கிறீரப்பா. உம்முடைய வணைதலை நாங்கள் அடங்கி இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அங்கே நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கும் பொழுது உண்மையாகவே இயேசுப்பா, அந்த ஒவ்வொன்றும் வானமும் பூமியும், அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிறது, ஆழத்தின் நிலையில் இருக்கிறது என்பதெல்லாம் நாங்கள் வாசிக்கிறோம். அதை சீர்படுத்தி எவ்வளவு அழகாக நீர் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற அங்கே சிருஷ்டிக்கிறீர், அதை சுத்தப்படுத்துகிறீர், ஒவ்வொன்றையும் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி செய்கிறீர். அதே போல இயேசுப்பா, இந்த உபவாச நாட்களிலும் 20 நாளாக இடத்துல நாங்கள் அந்த ஒரு நாளை நியமித்து நாங்கள் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒழுங்கின்மையும் பெருமையுமாக இருக்கிறவைகளை என் தேவன் இன்றைக்கு சீர்படுத்தி நீர் விரும்புகிறபடி சுத்தப்படுத்துவீரப்பா. அதற்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, ஒவ்வொன்றும் உம்முடைய கரத்திற்கு ஒன்றும் இல்லாமல் இருந்த வெறுமையாக இருந்த உலகம்தானே. வெறுமையாக இருந்தது, அது சீர்கட்டு போயிருந்த உலகம் அல்லவா. அதில் எங்கள் அப்பா இயேசு நீர் எந்த அளவு அதை உருவாக்கி சிருஷ்டிக்க அந்த வெறுமையாக இருந்ததை ஒவ்வொன்றையும் நீர் வெவ்வேறாக பிரித்தீரே. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒன்றுமில்லை என்று வெறுமையாக உம்முடைய கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஐயா. எங்களை சமர்ப்பிக்கிறோம், எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய விருப்பம்படி நீர் அணிந்து கொள்ளும் ஆண்டவரே. எதை செய்ய வேண்டுமோ எது அந்த நீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகைகளை படைத்து அது பார்த்து ரசித்தீரே. அது நல்லது என்று கண்டு ரசிக்கிறீங்களே. அதே போல் எங்களை ஒவ்வொரு நாளும், குறிப்பாக இந்த 20 நாட்களாக நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை படைத்து எங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். 20 நாட்கள்
நாட்களில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து கேட்குறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் என்று கேட்குறோம். குறிப்பாகவும் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நீ கல்வாரி பாடுகளை சந்திக்கிற உம்முடைய ஆண்டவரே இந்த காலங்களிலே கூட எங்களை நோக்கி பார்த்து எங்களுடைய வியாகுலங்கள், எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு இன்னல்களையும் நீர் கண்டுகொண்டே இருக்கிறீங்கப்பா. அதை நீர் பார்த்து என் மகன் என் மகளை நான் இப்படி வைக்கணும், இந்த வாலிபனை இந்த வாலிப ஸ்திரியை இந்த வயது நடுத்தரமான ஒவ்வொருவரையும் அவரவர்களுக்கு ஏற்ற காலங்களிலே எதை செய்ய வேண்டும், அவர்களுடைய பரிசுத்தங்கள் அசுத்தம் ஒவ்வொன்றையும் பார்த்து பரிசுத்தத்தில் நீர் வேறு பிரித்து அசுத்தத்திலிருந்து நீர் அவர்களை ஆண்டவரே நல்ல ஒரு பரிசுத்த பாதைக்கு நேராக பரிசுத்தமுள்ளவர்களை இன்னும் அதிக பரிசுத்தமாகும்படி நீர் சுத்திகரித்து அசுத்தமாக இருக்கிறவர்களை வேறு பிரித்து பரிசுத்தத்துக்கு நடத்துகிற எங்கள் அப்பா இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நீர் எங்களை ஒவ்வொன்றும் உடைய விருப்பப்படி நீர் எங்களுடைய இப்பொழுது வணியும் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்டு நல்லது ஒன்று ஒவ்வொன்றையும் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீங்கப்பா. பார்த்தாப்பா உமக்கு எவ்வளவு நன்றி. வெட்டாந்தரைக்கு பூமி என்று நீர் அந்த பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டீங்கப்பா. அது நல்லதாக இருந்ததாப்பா. எங்களையும் இதே போல் எங்களை வேறு பிரித்து பார்ப்பீர். இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் நாங்கள் இன்றைக்கு 2 வித ஆசீர்வாதங்களுக்காக செபிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதில் ஒன்று எங்களுக்கு உலக ஆசீர்வாதமும் வேண்டும் என்று கூடி வந்திருக்கிறோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வேண்டும் என்று வந்திருக்கிறோம். ஆமாப்பா, நம்முடைய படைப்பு ஆண்டவரே பூமி வானம் என்று வெவ்வேறாக பிரித்தீங்களே. வானத்துக்குரிய மேனி பூமிக்குரிய மேனி என்று நாங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. அதே இந்த நாளில் நாங்கள் சிந்தனைக்கு கொண்டு வருகிறோம் அப்பா. இயேசுப்பா இயேசுப்பா, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு என்று சொன்னீரே. ஆம் ராஜா, இந்த 2 ஆசீர்வாதத்துக்கு நாளை இந்த நாளை எங்களுக்கு இதை கொடுத்தீரே. கோடி நன்றி அப்பா. எங்களை நீர் உற்சாகப்படுத்துகிறீர், எங்களை தூக்கி நிறுத்துகிறீர், எங்களை உம்முடைய அன்பிலே மகிழ்ந்து கலிகூற செய்கிறீங்கப்பா. வானத்துக்குரிய மேனி, ஆமாண்டவரே, வானத்துக்குரிய மேனி பூமிக்குரிய மேனி இவைகளை நீ பிரித்து ருசித்து அணுகப் போகிறீர். எங்களுக்கு 2 ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அவைகளை நீர் கொடுத்து மகிழ்வீர் என்று நாங்கள் சந்தோஷிப்புகிறோம். இப்பொழுது கஷ்டத்தோடு வறுமையோடு கடன் பாரத்தோடு மனக்கவலையோடு பல பிரச்சனைகளோடு கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருப்பார்கள் அப்பா. சில வேளை ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் ஒழுங்கின்மையான ஒரு சூழ்நிலையிலே சீர்கட்டு போன ஒரு நிலையிலே வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாய் அழித்து கடன் பிரச்சனையிலும் பலவிதமான வியாபார தொல்லை எல்லாவற்றிலும் இழப்பிலும் அவர்கள் கண்டுகொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களை என் தேவன் சீர்படுத்தி அவர்களை ஸ்திரப்படுத்தி உம்முடைய மகிமைக்கு நேராக அதை சரிப்படுத்தி நீ இன்றைக்கு பிரிக்க விரும்புகிறீரப்பா. பிரிக்க விரும்புகிறீர். பிரித்து உம்முடைய மகிமையை காண செய்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்கிற ஒவ்வொரு மகிமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கிருபையின் தேவன், அதிசயத்தை செய்கிற தேவன். ஆகவே இன்றைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பகிர்ந்து தாரும் ஆண்டவரே. மகிமையின் தேவனே, நீர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே எங்களை நிறைய செய்ய முடியும். உம்மை தாழ்த்தி எங்களை மன்றாடுகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் கொடுக்கிறோம். நீர் விருப்பம் போல நீர் வணைந்து உம்முடைய சித்தத்தை நீ நிறைவேற்றும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே, மகிமையின் தேவனே, உமக்கு கோடி நன்றி தெரிவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை பூரணமாக எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் அப்பா, மகிழ்ச்சி அப்பா. இந்த உபவாச நாளின் 20வது நாளிலும் இந்த உலக ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதமும் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் கேட்குற மகிமையான இந்த நாளிலே இதை கொடுத்திருக்கிறீரே. எங்களுடைய நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் இதை பார்த்து சந்தோஷிப்பிக்கட்டும். ஆகவே எங்களை உலக பிரகாரமாகவும் பொருளாதார ஆசீர்வாதங்களை எங்களை தந்து இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கொடுத்து நீங்கள் பார்ப்பீங்க, நல்லா இருக்கிறோமா என்று நீங்கள் எங்களை பார்க்குறீங்க ஆண்டவரே. எங்களை பார்த்து அடுத்த நிலைக்கு நேராக எங்களை மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, அந்த வானம் பூமி என்று பெயரிட்டீங்களே.
பூமிக்கு பூமி என்று ஆண்டவரே, வானம் வானம் ஒவ்வொரு சுடர்களை வித்தியாசம் போல எங்கள் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் இப்போ காத்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எதற்காக காத்திருந்து ஜெபிக்கிறார்கள் என்பதை நீர் அறிகிறீர். சிலர் ஆண்டவரே பலவிதமான பூமிக்குரிய சந்தோஷ கூடாரங்கள் எல்லாம் இன்றைக்கு பலவிதமான குடித்து வெறித்து அசுத்தங்கள் ஆபாசங்களில் சிக்கி இருக்கிறதை பார்த்து துக்கித்து கொண்டிருக்கிறார்களப்பா. அவர்கள் வானத்துக்குரிய காரியங்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. பூமியிலே வாழுங்காலம் எல்லாம் சீர்கட்டு போய் கிடக்கிறதே குடும்பங்கள். அப்படிப்பட்ட சீர்பட்ட குடும்பங்களிலே தேவனுடைய அற்புதங்கள் காணப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்துக்கு ஏற்ற நன்மைகளை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை விளங்கி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை போல் ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நேராக எங்களை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்து சுகித்தோம், ஆனால் அதோடு நின்று விடாதபடி ஆண்டவரே பரலோக பாக்கியங்களை சுதந்திரிக்கிற ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தரும்படி வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. இயேசுப்பா, எங்களுடைய வேண்டுதலை கேளும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து நீங்கள் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். நம்முடைய மகிமையிலே நாங்கள் மகிழ்ந்து கலிகூற பரிசுத்தாவினுடைய மகிமை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூர்ணமாய் தாரும். நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் ஒவ்வொன்றும் வெவ்வேறாக பிரித்து அழகுபடுத்தி நீர் வானம் பூமி என்று பெயரிட்டீர். ஜலம் பூமி ஆகாயவரி ஒவ்வொன்றையும் நீங்கள் வித்தியாசமாக பார்த்த ஆண்டவர். மகிழ்வீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். கிருபை வரங்களை எங்களுக்கு தாரும். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமைக்குரிய ஆசீர்வாதம் இம்மையிலும் மகிமையிலும் மகிழ்ச்சி கொடுக்கிற ஆசீர்வாதமாகிய அந்த வானத்துக்குரிய மேனிகளாக நாங்கள் காணப்பட எங்கள் தேவன் எங்களை அனுக்கிரகம் புரியும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். சகல கிரியைகளிலிருந்து எங்களை விடுவிக்கிறவர், எங்களுக்கு உம்முடைய வல்லமையை தருகிறவர். எங்களை நீர் சுத்தப்படுத்தி ஆண்டவரே பரிசுத்த வரங்களை நீர் எங்களுக்கு பொழியும் ஐயா. நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து காத்து உம்முடைய வரங்கள் எங்களுக்கு வேண்டும். ஆமாண்டவரே, நாங்களும் உம்முடைய மகிமையை ருசித்து பிறரையும் மாற்ற அந்த கிருபைகளை எங்களுக்கு நீர் தரும்படி ஏழை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே, நீர் உயர்ந்தவர், சிறந்தவர் அப்பா. நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இயேசுப்பா உங்கள் மேலே இருக்கிறது. ஒவ்வொரு அதை வைத்து தான் நாங்கள் காத்து ஜெபிக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த பூமியை ஒவ்வொன்றையும் வெவ்வேறாக பிரித்து பார்த்து ரசித்து நல்லது என்று கண்டதை போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுசியான கரைகளையும், உலக பாரமும் உலக கவலையும் உலகத்தினுடைய இதுவும் எங்களை மூடி இருக்குமே, ஆனால் அவைகளையும் நீர் எல்லாவற்றையும் சீர்படுத்தி அதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய மகிமையின் ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் அதை நல்லது என்று கண்டுகொள்வீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பும். ஆவியின் ஐஸ்வர்யங்களை எங்களுக்கு தாரும். ஆவியின் கனிகள் 9 தாரும். ஆவியின் வரங்கள் 9 நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிழ்ந்து கடிகூர்ந்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்கவும் எங்களுடைய ஆத்துமாவையும் உம்முடைய வானத்துக்குரிய மேனியாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் அணிந்திருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவ பிரசன்னத்தினாலே நிரப்புகிறீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய வல்லமையை நாங்கள் ருசிக்கிறோம் ராஜா. பரிசுத்த மகிமையினால் எங்களை ஆண்டு கொள்ளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் எங்களை எந்த அளவு வேத வசனத்தை குறித்து கொடுத்தீங்க, பாட்டும் கூட கொடுத்தீங்க. கூடுமே, எல்லாம் கூடுமையா. உங்களாலே கூடாதது ஒன்றுமே இல்லைப்பா. எல்லாம் உங்களை போல ஆண்டவரே நீங்கள் விரும்புகிறதெல்லாம் செய்து முடிக்க ஆண்டவரே கூடும். ஆகவே நாங்கள் உம்மையே சார்ந்து உம்மையை மகிமைப்படுத்தி உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து நடத்துவீராக. கர்த்தரின் மேல் ஆண்டவரே நோக்கம் கொண்டிருக்கிறீர். எங்களை உருமாற்றம் அடைந்து முகமுகமாக நாங்கள் உம்மை பார்க்க கர்த்தர் எங்களுக்கு நீர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். பாருங்கப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதப்பா. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினீர், இரவை ஆள்வதற்கு விண்மீனை உருவாக்கினீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த பாட்டில் நீங்கள் இதை கொடுத்துருக்கிறீங்க. எவ்வளவு நன்றி அப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிற வேதனைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவர் எங்களை நேசிப்பாரா, உம்முடைய அவருடைய வரங்களை கொடுத்து நடத்துவாரா என்று நினைத்த பொழுது அந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தனோட எவ்வளவு இதாக வழி நடத்துகிறீங்க பார்த்தீங்களாப்பா. நன்றி அப்பா. இதை கேட்குற பிள்ளைகள் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகம் உண்டாகட்டும். வாசித்த வேத பகுதியிலும் ஆண்டவர் பகலையும் இரவையும் ஆளுகிறதற்கு
கதிரவனையும் உருவாக்குறார், விண்மீனை உருவாக்குறார் என்று வாசித்தோம். ஆகாய விரிவு ஒவ்வொன்றை படைப்பை குறித்து வாசித்திருக்கிறோம். அதே இது பாடலிலே வந்திருக்கிறதப்பா, நன்றி. எங்கள் சபையில் இருக்கிற விசுவாச மக்கள் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவ பிள்ளைகள் அவர்களுக்குள்ளே ஆண்டவரை தொடர்ந்து இன்னும் அதிகமாக ஆண்டவர் மேலே பற்றுதல் வைக்க, ஆண்டவர் ஜீவிக்கிறவர், ஆண்டவர் நம்மை பார்க்குறவர், நன்மை செய்கிறார் என்ற ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு உண்டாகட்டும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அடியனையும் இந்த நேரத்தில் கர்த்தர் எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் பல நெருக்கங்கள், கவலைகள், இழப்புகள் எல்லாம் இழந்து போய் துக்கித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் உற்சாகப்படுத்துகிறேன். பார், நான் இந்த பாடலையும் இன்று கொடுத்திருக்கிறேன். நீர் கடந்து வர்ற பாதையில் உபத்திரவத்தை சந்தித்திருக்கலாம், பல நிகழ்ச்சிகள் வேதனைகளை சந்தித்திருப்பாய், இழப்புகளை சந்தித்தாய். ஆனாலும் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என்னையும் உற்சாகப்படுத்தி, என்னை நீர் சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்துகிறேன். நான் உருவாக்குகிறேன் உன்னை, என்னுடைய விருப்பத்தின்படி உருவாக்கி ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக, வானத்துக்குரிய மேனையாக உன்னை மாற்றுகிறேன் என்று என்னோடு நீ பேசி என்னை உற்சாகப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவரே, இந்த பாடலிலே அந்த வேத பகுதியிலும் அதுதான் வருகிறது. பாடலிலும் பகலை ஆள்வதற்கு அது என்று சொல்லி நீ கரையும் காகங்களுக்கு இறை கொடுத்து மகிறீர், கற்பாலை நீரூட்டாய் ஒவ்வொன்றையும் மாற்றுகிறீர். இதை கொடுத்ததுக்கு கோடி நன்றி அப்பா. இந்த நிகழ்ச்சியும் எங்களுக்கு நிறைய பேர் பார்க்குறாங்களோ இல்லையோ, பார்க்குறவங்களுடைய உள்ளங்களிலே இது உண்மையான நிகழ்ச்சி, உண்மையான என்று ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசி கர்த்தருடைய மகிமை வெளிப்பட செய்வீராக. நன்றி. இந்த நாளில் தேவ அற்புதம் விளங்குகிறது. தேவ மகிமை காண்கிற ஒவ்வொரு மேலும் வீசட்டும், பக்தி வைராக்கியம் பெருகட்டும். எங்களை மாற்றுவது நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொண்டு ஆண்டவரே, எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து மகிழ்கிறீர். வானத்துக்குரிய ஆசீர்வாதமாகிய இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியும் கழிவுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தந்து மகிழ்ச்சியை அடைந்து எங்களை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். கோடி நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னும் மேலானவைகளை காண கர்த்தர் எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.